தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அறிவியலாளர், அரசியல் விமர்சகர், முனைவர் பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம் செல்வராஜ். விஜய் அவர்களுடைய முகத்தை காட்டி தான் நம்ம எல்லாம் வெற்றி பெற்றோம். இன்னும் வரக்கூடிய 3 மாசமும் அவருடைய மாஸ்க போட்டுட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். அதன் மூலமாக வெற்றி அடைவோம். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு சீட்டு விடாம நமக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அப்படிங்கிற எம்எல்ஏ, ஜோசியம் எல்லாம் பார்க்கக்கூடிய எம்எல்ஏ அவங்க ஒரு பொது கூட்டத்துல நேத்து பேசுறாங்க. அப்ப பகிரங்கமாகவே விஜய் அவர்களுடைய மாஸ்க போட்டுதான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? அந்த திரைமறைவுல தான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கா சார்? இந்த மன்மத வணக்கம் சொன்னாங்களா, அந்த எம்எல்ஏ தானே? ஆமா ஆமா ஆமா. அந்த எம்எல்ஏ மன்மத வணக்கம். மன்மத வணக்கத்தை சொல்லியே எல்லாரையும் ஏமாற்றி விடலாம், விஜய் போல ஏமாற்றி விடலாம் என்று, மக்களை ஏமாற்றி விடலாம் என்று பகல் கனவு காண்கிறார் அந்த மன்மத எம்எல்ஏ. எனவே அவர் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது. என்னென்று சொன்னால், இவிஎம் பயன்படுத்தி தான் அவர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தவிருப்பதாக நான் அறிகிறேன். இவிஎம் பயன்படுத்த தான் பண்ண போறாங்க. இவிஎம் பயன்படுத்தினால் கண்டிப்பாக அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால், இப்பொழுது சார் எதனுடைய அடிப்படையில இதை சொல்றீங்க? ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றதை இவிஎம் வச்சுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் உங்களை போன்றவர்கள் எல்லாம் வைக்கிறீங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல்ல அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதனுடைய அடிப்படையில சொல்றீங்க? இவிஎம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இவிஎம் பயன்படுத்தி தான் நாங்க எலெக்ஷன் நடத்த போறோம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இவர்கள் கிராண்ட் டிசைன் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது. மக்கள் உண்மையிலேயே மக்களை நேரடியாக ஒரு வாக்குச்சீட்டு முறையில் சந்தித்தால் மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். இந்த தாவேகாவிடர் என்ற பிஜேபி தாவேகா முகமூடி அணிந்து வந்திருக்கக்கூடிய பிஜேபி கட்சியினர் மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அது நிச்சயம். பிஜேபி தாவேகா என்ற விஜய் என்ற ஒரு நடிகரை நம்பி வாக்களித்த இளைஞர்களும் பெண்களும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தாவேகா விஜய் என்ற நடிகர் வந்தால் எங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும், ஊழல் சரியாகிவிடும், சட்டம் ஒழுங்கு சரியாகிவிடும், பாலியல் குற்றங்கள் குறைந்துவிடும், போதைப் பொருள்கள் குறைந்துவிடும் என்றெல்லாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும் என்றெல்லாம் எண்ணி கனவு கண்டு வாக்களித்த இந்த ஜென்சி தலைமுறையினர் உண்மையிலேயே பாவம் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் நம்பி தங்கள் வாக்குகளை விட்டுவிட்டார்கள். தங்கள் வாக்குகளை சோசியல் மீடியாவுக்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் தங்கள் வாக்குகளை தொலைத்து விட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட சிந்தனை அவர்களுக்கு வரும் பொழுது இனிமேலாவது நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒன்றும் தெரியாத ஒரு அதாவது ஆட்சி நடத்தவே தெரியாத, ஆட்சி நடத்தவே வழி இல்லாத, பின்புறத்திலிருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி. ஆனால் இந்த ஆட்சி நடத்த தெரிய வழி இல்லாத ஒரு முகமூடி அணிந்த விஜய் என்ற முகமூடி அணிந்த எம்எல்ஏக்கள், விஜய் என்ற முகமூடி அணிந்த அமைச்சர்களை நம்பி இந்த மக்கள் வாக்களித்ததற்கு இவர்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளுக்கு வரும். அந்த எண்ணம் வரும் பொழுது அவர்கள் தங்கள் தவறுகளை நினைத்து வருந்துவார்கள். வருந்தி பயனில்லை, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு அமித்ஷா என்ற ஒரு நபரால் தான் முடியும். இல்லை என்றால் இவிஎம் ஒழிக்கப்பட்டால் இந்த அநியாயம், அக்கிரமம் ஒழியும். இவிஎம் வச்சு ஒரு சூழ்ச்சி இங்க நிகழ்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது, இங்க இருக்கக்கூடிய திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் இவிஎம் மூலமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறையீட்டை தேர்தல் கமிஷன் பண்ணுவாங்களா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். தொடங்கி முதலாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை, திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவரது ஆதரவை கோரினோம். அவரும் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலிலே இதை ஒழிப்பதற்கு அவரும் தனது ஆதரவை கொடுப்பார் என்று நம்புகிறோம். அடுத்து நேற்று எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள், என்னால் வர முடியவில்லை, நேற்று எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள், MRVR இயக்கத்தை சார்ந்தவர்கள் திரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து 1 மணி நேரம்
அவரிடம் இதை பற்றி டீட்டெயிலாக விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அவரும் தங்கள் கருத்தை கூறியிருக்கிறார். அவர்களும் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த முயற்சி ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு இந்த இவிஎம் முறைகேட்டை பற்றி, இவிஎம் ஹேச்சிங்கை பற்றி, இவிஎம் மூலமாக எப்படி வாக்கு திருடப்படுகிறது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விளக்கம் முடிந்தவுடன் நாங்கள் மக்களை நோக்கி வருவோம், மக்களை சென்று சந்திப்போம், இளைஞர்களையும் மக்களையும் திரட்டி ஜனநாயக முறைப்படி இந்த இவிஎம் ஒழிப்பதற்கான ஜனநாயக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். கண்டிப்பாக இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும், வாக்குச்சீட்டு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். இந்திய வாக்குரிமையை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டை வழி. இந்த கோஷம்தான் இனிமேல் இந்திய ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்குமே ஒழிய, இந்தியாவுடைய வாக்குரிமையை மீட்டெடுக்குமே ஒழிய வேறு எந்த விதமான நடவடிக்கையும் அதை பார்க்காது. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. நீங்க டிவிகேக்கு போடுங்க, இல்ல காங்கிரஸுக்கு போடுங்க, இல்ல பிஜேபிக்கு போடுங்க, இல்ல ஏடிஎம்கே டிஎம்கே, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனா போடுற ஓட்டு நம்ம யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு போகணும்ன்றதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே வாக்குச்சீட்டு முறைதான் வர வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து நாங்கள் எங்கள் போராட்டத்தை மக்களை திரட்டி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான முன்முயற்சியை நாங்கள் இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த முயற்சியில் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு வட மாநிலங்களிலும் இவிஎம்ஐ ஒழிப்பதற்கான ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. நாங்கள் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு நபர்களை இந்த இவிஎம்முக்காக ஒழிக்கக்கூடிய பாடுபடக்கூடிய பல்வேறு நபர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெண் தனியாக போராடி கொண்டிருக்கிறாள். தன் தந்தையை கூட்டிக் கொண்டு, நந்தினி என்ற பெண் இங்கிருந்து உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற இடங்களுக்கு பாத யாத்திரையாக சென்று இந்த இவிஎம்ஐ ஒழிப்பதற்காக அந்த பெண்மணி உண்மையிலேயே தன் இளமை காலத்தை தொலைத்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை மீட்பதற்காக, வாக்குரிமை மீட்பதற்காக இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்க வேண்டும் என்ற உணர்ச்சியை உருவாக்குவதற்குத்தான் இந்த அமைப்பு. எனவே ஒட்டுமொத்த இந்தியாவும் இதற்காக கொதித்தெழக்கூடிய சூழல் விரைவில் வரும். அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஏற்பாட்டை இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே கண்டிப்பாக இவிஎம் ஒழிக்கப்பட்டால் தான் நாம் போடக்கூடிய வாக்கு யாருக்கு என்று போட்டோமோ அவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்லும், மீண்டும் கற்காலத்திற்கு திரும்பும். வளர்ச்சி பாதைக்கு செல்லும், மீண்டும் கற்காலத்திற்கு திரும்பும். இப்படி சென்றால் இந்த நாடு ஒருபோதும் அப்துல் கலாம் கண்ட வளர்ச்சியை அடைய முடியாது. அந்த வளர்ச்சியை அடைய முடியாது, சமத்துவத்தை வென்றெடுக்க முடியாது, சகோதரத்துவத்தை வென்றெடுக்க முடியாது, மதச்சார்பின்மையை வென்றெடுக்க முடியாது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல், அந்த சூழல் வரும் பொழுது பிள்ளைகளின் எதிர்காலம் இந்த மாதிரி சினிமாக்காரர்களிடமும் மதவாதிகளிடமும் சிக்கி சின்னாபின்னமாகிவிடும் என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதவாதிகளிடமும் அதிகார வர்க்கத்தினிடமும் ஆதிக்க சக்திகளிடமும் சினிமாக்காரர்களிடமும் சிக்கி சின்னாபின்னமாக கூடிய நிலையில் நம் எதிர்கால சந்ததியை விட்டு செல்லக்கூடாது என்ற ஒரே நல்ல நோக்கத்துடன் தான் இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டை வழி என்ற கோஷத்தை முன்னெடுத்து இந்திய மக்கள் ஜனநாயக வாக்குரிமை மீட்பு இயக்கம் தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. வெகு விரைவில் இது மக்கள் இயக்கமாக உருவெடுக்கும். அந்த உருவெடுப்பில் கண்டிப்பாக ஜனநாயகம் மலரும் என்று நம்புகிறேன். சார், உங்களை மாதிரியான ஆட்கள் மிக தீவிரமாக இந்த இவிஎம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான களப்பணி செய்றீங்க, ஆய்வு மேற்கொள்றீங்க, பலவிதமான போராட்டங்களை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ அதை கொண்டு போறீங்க. ஆனா சமீபத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்திய தேர்தல் முறையை வெகுவாக பாராட்டி இருக்கிறாரு, ஞானேஷ்குமாரை பாராட்டி இருக்கிறாரு. இந்தியாவுல பெரிய அளவுல இந்த தேர்தல் வெகு சிறப்பான முறையில நடக்கு, அமெரிக்காவில இதே மாதிரியான முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அமெரிக்காவினுடைய தேர்தலை ஞானேஷ்குமாரை கூட்டிட்டு போய் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட இவிஎம் பயன்படுத்தி பெல்லு பிஹெச்எல்ல உருவாக்கப்பட்ட விவிபேட் இவிஎம் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய தேர்தலை நான் நடத்துவேன் என்று ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணாருன்னா உண்மையிலேயே அவர் சொன்னது, அவர் பாராட்டியதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உண்மையிலேயே ஒரு உலகின் ஜனநாயக
இந்திய ஜனநாயகம் வந்து தலைக்கிறது, இந்திய தேர்தல் முறை சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கா எதையுமே வந்து நல்ல பிராக்டிஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணும். எனவே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த இவிஎம் கொண்டு போய் அமெரிக்காவில் தேர்தல் நடத்தினார்னா அடுத்த முறை ட்ரம்ப் வந்து பதவியில தொடரலாம். ஆனால் அங்க வந்து 10 வருடம் தான் இருக்க முடியும். ஆனா அதையும் மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் மாற்றலாம். இந்த இவிஎம் கொண்டு போனார்னா கண்டிப்பா அவருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 வருடம் பதவியில் இருக்கலாம் என்ற ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அமெரிக்க சட்டம் அதற்கு இடம் தராது. ஏன் அமெரிக்கா இதை ஆதரிக்கிறது என்று சொன்னால் கார்ப்பரேட், அதாவது இன்றைக்கு எதற்காக இந்த இவிஎம் பயன்படுத்தப்படுகிறது, திரு மோடியால், நரேந்திர மோடி, அமித்ஷாவால் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டங்களை இயற்றி மக்களையும் விவசாயிகளையும் பலிகட ஆக்கி இன்றைக்கு கார்ப்பரேட்டுக்கு ஏற்ற கல்வியை கார்ப்பரேட்டைசேஷன் பண்ணியாச்சு, மருத்துவத்தை கார்ப்பரேட்டைசேஷன் பண்ணியாச்சு, இன்றைக்கு விவசாயத்தையும் கார்ப்பரேட்டைசேஷன் பண்ணிவிட்டால், அடுத்து தண்ணீரையும் கார்ப்பரேட்டைசேஷன் பண்ணிவிட்டால் அனைத்துமே கமாடிட்டியாக மாறிவிடும். இது எல்லாமே கார்ப்பரேட் டீல் பண்ணும். அப்ப இந்த கார்ப்பரேட் டீல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒரே கொள்கையை கொண்ட அரசாங்கம் தொடர வேண்டும். அப்படி ஒரே கொள்கை கொண்ட அரசாங்கம் தொடர வேண்டும் என்று சொன்னால் தேர்தலிலே வந்து தொடர்ந்து அந்த அரசாங்கம் வெற்றி பெற வேண்டும். அந்த இல்லை என்று சொன்னால் மாநிலங்களிலே பல்வேறு அரசாங்கங்கள் வந்தால் அது இடைஞ்சலாக மாறும். எனவே மாநில அரசையுமே வந்து எய்தர் அந்த பிஜேபியினுடைய பார்ட்டி இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் பிஜேபியினுடைய பிராக்சி அரசாக, இப்ப தாவக்கா மாதிரி பிராக்சி அரசாக செயல்படக்கூடிய அரசுகள் உருவாக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த இவிஎம் பயன்படுத்தப்படுகிறது. இதனவேதான் ட்ரம்ப் அவர்கள் பாராட்டும் பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த இவிஎம் எதற்காக நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கார்ப்பரேட் கல்ச்சரை நரேந்திர மோடி வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கிறார். மதவாதத்தை விட கார்ப்பரேட் கல்ச்சரை தான் அவர் பெருவாரியாக வகையிலே குஜராத்திகளுக்கும் இவர்கள் வந்து கார்ப்பரேட்டை உருவாக்கி அந்த கார்ப்பரேட் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளத்தை சுரண்டுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. எனவே அந்த அமெரிக்காவினுடைய அடிமையை சாசனத்தில் கையெழுத்திட்ட திரு மோடி ட்ரேடு டாக்குமெண்ட்ல கையெழுத்திட்டு தங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நலன்களை அமெரிக்காவின் கால்களிலே போட்டு புதைத்த திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று திரு ட்ரம்ப் போன்றவர்கள் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. இன்றைக்கு ட்ரம்ப் வரலாம், நாளைக்கு வேறொருத்தர் வரலாம், ஆனால் கார்ப்பரேட் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அந்த நிலைத்து நிற்கக்கூடிய நிலையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். சைனாவிடம் அது வாலாட்ட முடியாது, ஆனால் இந்தியா என்ற ஒரு அடிமையிடம் அது வாலாட்ட முடியும். அது தங்கள் இந்தியாவை ஒரு அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இவிஎம் தொடர வேண்டும், நரேந்திர மோடி போன்றவர்களின் ஆட்சி தொடர வேண்டும். எனவே இதை ஆதரிக்கிறார் ட்ரம்ப் என்று சொல்லும் பொழுதே இதனுடைய இவிஎம்னுடைய அபாயகரத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் நீங்க இயக்க மூலமா சந்திச்சுட்டு இருக்கீங்க. அவர்கள் இதை உணர்ந்து கொள்றாங்களா, இல்லைன்னா அவர்களும் சாதாரண மக்களை மாதிரிதான் இவிஎம்னால எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் இருக்காங்க? அவர்களுக்கு சில கன்செப்ஷன் இருந்தது. அதை நாங்கள் அவர்கள் சந்தேகமாக கேட்கும் பொழுது அவரிடம் விளக்கி சொல்லும் பொழுது அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களையும் நாங்கள் போக்குவதற்கு, டெக்னிக்கலா இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்குவதற்கு சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சில அரசியல் சூழல்கள், சில மிஸ்கன்செப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து இதை எதிர்க்காததற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் ஆதரவை கொடுப்பார்கள் என்றுதான் 2 பேரது சந்திப்பிலிருந்தும் நாங்கள் பெற்ற அனுபவம். அவர்கள் இருவருமே தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களது முழு ஆதரவு இந்த இவிஎம்க்கு எதிராக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். நிச்சயமாக இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்களையும் தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.